இன்றைக்கி என்ன படத்தோட கதை பார்க்க போகிறோன்னா, பாலா இயக்கத்தில் வெளிவந்திருக்க வணங்கான் படத்தோட கதைய தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா நடிச்சிருக்காரு. அதாவது என்னென்னா, காது கேட்காது, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் பயங்கர கோவக்காரரு, அடி தடி அப்படின்னு இறங்குற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தங்கை இருக்குது. இவரும் அவங்க தங்கையும் சுனாமியால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்து ஒரு பாதிரியாரோட அரவணைப்பில் வளர்ந்த பசங்களாக காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அருண் விஜய் ரொம்ப கோவக்காரராக இருந்து எல்லாரையும் அடித்து உதச்சி பண்ணுறதால அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரமத்தில் ஒரு வேலைக்கு விடுறாங்க. அப்போ ஒரு அப்பனாச்சும் கொஞ்சம் பொறுமை வரும், ஒழுங்கா இருப்பாருன்னு. அங்கே பார்த்தோன்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவர் அதை எப்படி இறங்கி நின்று அடிக்கிறாரு, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ மாற்றுத்திறனாளி அருண் விஜய்ங்கிறதால அவர்கிட்ட எல்லாருமே நல்ல சைகை மொழியில் பேசுகிறாங்க. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஒரே டெம்ப்ளேட் தான் பாலாவோட டெம்ப்ளேட். அடி தடி அந்த ஒரு செம்பட்டத்தால் அப்படி இப்படின்னு கடைசியில் ஒரே சோகம் புரிகிற மாதிரி காட்சிகள்.